ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், மௌலி சாப்பிட்டாலே இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. நான் தான் கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் தான் அவளுக்கு தோசை ஊட்டி விட்டு பால் குடிக்க வச்சு படுக்க வச்சுட்டேன். நாளைக்கு வேறு பிக்னிக் போகிறாங்க இல்லையா, அப்புறம் ஆன்லைனில் வேறு பணம் கட்ட வேண்டியது இருந்துச்சு, அதுவும் கட்டிட்டேன். அதனால் தூங்கிட்டு இருக்கா. அப்புறம் காலையில் நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம கவினியும் மௌலியெல்லாம் கொண்டு போய் நம்ம ஸ்கூலில் போய் விட்டுட்டு மிஸ்ஸை வேறு பார்க்கணுன்னு சொன்னாங்க. பார்த்துட்டு டூர் பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துடலாம். சரிங்களா? சரி கண்ணு சரஸ்வதி, அப்படியே பண்ணலாம். சரி, நீ சாப்பிட்டு போய் படு, நானும் இப்போ படுக்கிற சாப்பிட்டுட்டு. ஓகேவா? கொஞ்சம் நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன், நான் பார்த்துட்டு வந்து படுத்துக்கிறேன். சரிங்க மாமா. கவின், வெரி குட். எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்க, சூப்பர். பெரியப்பா உனக்கு என்ன வாங்கி தரட்டும்? பெரியப்பா எனக்கு வீடியோ கேம் வாங்கி கொடுக்குறீங்களா? ஓகே, கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து தரேன். ஓகே, இன்னைக்கெல்லாம் பிக்னிக் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நான் வந்து உனக்கு வாங்கி வைக்கிறேன். ஓகேவா? சரி பேசிட்டே இருக்காதீங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. அப்புறம் பிக்னிக் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. சீக்கிரமாக சாப்பிடுங்க. ஏங்க நனிதா, உனக்கு என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குதா? ஆமாம்மா, எங்களுக்காக இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. எங்களுக்கெல்லாம் டூர் இல்லைம்மா. அப்படியே நனிதா, சரி சீக்கிரமாக சாப்பிடுங்க, டைம் ஆகுது. ஆமாம் மௌலி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வராங்களா இல்லை நேராக அங்கேயே ஸ்கூலுக்கு வந்துடுவாங்களாடா கண்ணு? அம்மா, லோகனைக்கும் சுதாவும் அவங்க அம்மா அப்பா கூட நேராக ஸ்கூலுக்கே வந்துடுவாம்மா. சரி வாங்கம்மா, நம்மளும் சீக்கிரம் போகலாம். நாங்களாம் இன்னைக்கு டூர் போகிறோம். கோவை கொண்டாட்டம், ஜாலி ஜாலி. கவினு, ஒரே ஜாலி தான். போய் ரொம்ப தண்ணியிலலாம் ஆடக்கூடாது, சரியா? மௌலி கண்ணு, பார்த்து 2 பேரும் பத்திரமா இருக்கணும். ஓகேவா? ஆமாம். அப்புறம் மௌலி, கவின் தனியால் நீங்கள் வந்து சூச்சு போகும்போது தனியாக போகக்கூடாது. டீச்சர்கிட்ட சொல்லி டீச்சரை கூட்டிகிட்டு போகணும். கூட யார் நான் ஆயமாக இருந்தால் ஆயமாக கூட்டிகிட்டு போகணும். தனியாக எங்கேயும் போகக்கூடாது. எல்லோரும் ஒட்டுக்கா மிஸ் எங்கே நிற்கிறாங்களோ அதே இடத்துல நிற்கணும். புரிஞ்சா? சரிம்மா, நாங்களாம் ஒட்டுக்கா கை பிடிச்சிட்டு தான் போவோம். மிஸ்ஸு கூட தான் போவோம். தனியால் எங்கேயும் நாங்கள் போக மாட்டோம். நீங்கள் பயப்படாதீங்கம்மா. ஆமாம் பெரியம்மா, எனக்கு இயற்கை அழைப்பு வந்துச்சுன்னா நான் மிஸ்கிட்ட சொல்லிவிட்டு மிஸ் கூட தான் பெரியம்மா போவேன். இயற்கை அழைப்பு? அது என்னடா இயற்கை அழைப்பு? நீங்கள் வேற, அவன் பாத்ரூம் போகிறதா அப்படி சொல்லிட்டு இருக்கான். அந்த சின்சான் பார்த்து அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்படியா? சரி எல்லாம் சட் புட்டுன்னு வாங்க. வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் போய் காரை ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாம் வாங்க சீக்கிரம், சரியா? வீட்டை பூட்டிட்டு வந்திருக்கேன்னு சரஸ்வதி. சரிங்க, நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கோம். சரி, எல்லாம் பத்திரமா இருக்கணும். மௌலி கண்ணு, கவின் கண்ணு, ஜாக்கிரதையாக போகணும். கவின், அம்மா இன்னைக்கு வரல, பெரியம்மா தான் கொண்டு வந்து ஒன்றையும் இறக்கி விட போகிறேன், சரியா? பத்திரமா இருக்கணும். எனக்கு ஒரே கவலையாக இருக்குது உங்களை தனியாக அனுப்புறதுக்கு. அம்மா, நீங்கள் பயந்துக்காதீங்கம்மா. நாங்கள் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வருவோம். கவினை நான் பார்த்துக்கிறேன், சரியா? ஆமாம் பெரியம்மா, எங்களுக்கு இன்னைக்கு ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க பெரியம்மா. எங்களுக்கு பரோட்டாலாம் வாங்கி கொடுப்பாங்க. ஜாலியாக சாப்பிடுவோம். சரி வாங்க, பேசிட்டு இருந்த டைம் ஆயிடும். அப்பா கார் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா, எனக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது. நான் படிச்சுட்டு நான் லாக் பண்ணிவிட்டு நான் என் ஃப்ரெண்டு கூட போய்க்கிறேம்மா ஸ்கூலுக்கு. இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் இல்லை, ஸோ கொஞ்சம் நான் லேட்டாக போய்க்கிறேம்மா. சரிங்க நனிதா, ஜாக்கிரதையாக இருக்கணும். வீட்டை கரெக்டாக பூட்டிக்கோ. சரி, நாங்கள் கிளம்புறோம். பாய். மௌலி, கவின்னு ஜாக்கிரதையாக இருக்கணும், சரியா? ஜன்னல்லாம் கை வெளியே விட்டுட்டு கூடாது. பஸ்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே கோவை கொண்டாட்ட போய் தண்ணியிலலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக விளையாடணும். டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நடந்துக்கணும். புரிஞ்சுதா கண்ணுங்களா? சரிங்க பெரியப்பா, நாங்கள் அப்படியே நடந்துக்கிறோங்க பெரியப்பா. மௌலி, பத்திரமா இருக்கணும். அப்பா சொல்கிறது கேட்டுக்கோ. அம்மா ஆல்ரெடி உனக்கு எல்லாம் சொல்லியாச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, புரிஞ்சுதா? சரிம்மா, நாங்கள் என்ன 10 நாள் பிக்னிக் அப்புறம் ஒரே நாள் தான்மா. போயிட்டு சாயந்தரமா நான் வந்துடுவேன். மௌலி, நீ ஸ்நாக்ஸ் என்ன எடுத்திருக்க? நான் சாக்லேட் எடுத்திருக்கேன், சிப்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அம்மா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுவும் எடுத்திருக்கேன்டா கவின். அம்மா, உனக்கு சித்தி என்ன கொடுத்து விட்ருக்காங்க? எனக்கும் அம்மா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இது ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ்க்கு சிப்ஸு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கவின், ஜாலிடா. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரே ஜாலி தான். அதே வாங்க சரஸ்வதி மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க மேம். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க டீச்சர். மௌலி தான் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகி ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு. நீங்கள் வர சொன்னீங்கன்னு சொல்லியிருந்தா. எனக்கு ஒரே சங்கடமாக இருக்குங்க மேம்.
ஆமாங்க மேம், எனக்கே ஒரே ஷாக்காக தான் இருந்தது. போன தடவை இந்த அளவுக்கு வாங்கலாம், இந்த தாட்டி எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆயிருக்கா. சரி பரவாயில்ல, நான் ஒரு டியூஷன் சொல்கிறேன், அங்கே சேர்த்து விடுங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரி நீங்கள் எல்லாம் ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்க, நான் பார்த்து செக் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டூர் பஸ் வந்துடும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகி நின்றுருக்காங்க. இவங்களும் கொஞ்சம் போய் அங்கே நிற்கட்டும். பஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் எல்லாம் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் மேம். நான் கிளம்புறேன். சரிங்க டீச்சர், நீங்கள் சொல்கிற மாதிரி டியூஷன் சேர்த்து விட்டுறேன். சரிங்க டீச்சர், நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுறோம். பஸ் வர வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுறோம். சார் ஸ்கூல் கிரவுண்டுக்கு தான் பஸ் வரும், நீங்கள்லாம் அங்கே வந்துடுங்க சார். சரிங்க டீச்சர், நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம். இன்றைக்கி வந்து ஒன் டே ட்ரிப் தான் மேம். ஸோ நாங்கள் ஈவினிங் ஒரு 6 o'clock நாங்கள் ரீச் ஆகிடுவோம் ஸ்கூலுக்கு. நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்டர் பாட்டிலும் ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்து விட்டுருங்க. லஞ்சு நாங்கள் ஹோட்டல் கூட்டு போய் வாங்கி கொடுத்துருவோம். சரிங்க டீச்சர், சரிங்க டீச்சர். கொஞ்சம் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கங்க டீச்சர். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் லைனில் வந்து நில்லுங்க. 3rd தனியாக 4th தனியாக நிற்கணும். வாணியா மேம், உங்கள் கிளாஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டு இருக்காங்க ஸ்டெல்லா மேம். இன்னும் கொஞ்சம் பேர் வரணும். இப்போதைக்கு ஒரு 10 பேர் வந்தாச்சு. பேரண்ட்ஸ் கூட நான் பேசிகிட்டு இருக்கேன், எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். இப்போ நமக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம பஸ்ஸில் ஏறி உட்கார வச்சிடலாம்னு நினைக்கிறேன். எஸ் மேம். ஆக்சுவலி பிரின்சிபல் சார் கால் பண்ணி எல்லாம் கிளம்ப சொல்லிட்டாரு. அவருக்கு ஏதோ முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு கிளம்பிட்டாரு. நம்ம இன்னும் ஒரு 1/2 hour இங்கேருந்து கிளம்புனோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க சார். மேம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் லைனில் நிற்க வச்சு நேம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா பஸ்ஸில் ஏற்றணும், அதுக்காக தான். ஓகே மௌலி, 4th ஸ்டாண்டர்டெல்லாம் ஒரு லைனில் நில்லுங்க. மௌலி, லோகநாயகி, சுதா, பீட்டர் எல்லோரும் வந்து லைனில் நில்லுங்க. மேம் 2 காஸ் மேம் நம்மளுக்கு டோட்டலாக 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம சேர்ந்துருக்கிறது ட்ரிப்புக்கு. ஸோ எல்லோரும் வந்து லைனில் அரேஞ்ச் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம பேக்ஸ் எல்லாம் அவங்க உள்ளே வைக்க சொல்லிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் மேம். வாணியா மேம், ஓகே மேம். பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். டிரைவர் ஆல்ரெடி உள்ளே இருக்கார். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் மேம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு 5 minutes எல்லோரும் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கோங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் 1 by 1 வந்து பஸ்ஸில் இருங்க. கமான். அப்பா நான் போயிட்டு வரணுங்கப்பா, நீங்கள் ஜாக்கிரதையாக கிளம்புங்கப்பா வீட்டுக்கு. சரி கண்ணு மீனா, பத்திரமா ஜாக்கிரதையாக போயிட்டு வரணுங்கண்ணு. ஓகே, நான் நேம் லிஸ்ட் படிக்கிறேங்க வாணியா மேம். மௌலி, லோகநாயகி, சுதா, கவின், மீனா, மஹிமா, ரீனா, லோடி. ஓகே மேம். மிச்சம் இருக்கிறது ஸ்ருதி, பிரிஷா, சகிதா. ஓகே, எல்லாருமே இருக்காங்க. சரி சீக்கிரமாக பஸ்ஸில் இருங்க. கமான் கைஸ், சீக்கிரம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பஸ்ஸில் சீட்டில் உட்காந்துக்கோங்க. பஸ் மூவ் ஆக போகுது. கையெல்லாம் வெளியே நீட்டக்கூடாது. ஓகே, பி கேர்ஃபுல். டிரைவர் கிளம்பலாங்க டிரைவர். டேய் சேகரே, நான் இன்னைக்கு நிறையா ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன்டா. நீ என்னடா கொண்டு வந்த? கவி, நானும் நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன்டா. எங்கள் அம்மா மாசாலாம் கொடுத்துருக்காங்கடா, சிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கடா. அப்படின்னா மேம் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்லான்டா சேகரே. மஹிமா, ஏன்டி எங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிற? பேசு, சொல்லு கவின். மஹிமா நீ என்ன கொண்டு வந்திருக்க ஸ்நாக்ஸ்க்கு? எங்கள் வீட்டில் எங்கள் மம்மி எனக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க, முறுக்கு கொடுத்துருக்காங்க, சிப்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் ஷேர் பண்ண மாட்டேன். பரவாயில்ல, மேம் சொல்லியிருக்காங்கல்ல, கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். சரி ஸ்நாக்ஸ் டைம் விடும்போது நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கோவை கொண்டாட்டம் ரீச் பண்ணிட்டோம். மேம் சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் பஸ் விட்டு ஒருத்தராக கீழே இறங்கி லைனில் நிற்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் கீழே இறங்கி லைனில் நிற்கணும். நான் போய் ஃபஸ்ட்டு கீழே நிற்கிறேன். எல்லோரும் லைனாக வாங்க. 2 பேர் கை பிடிச்சிட்டு தான் நடக்கணும். யாரும் தனியாக போகவே கூடாது. மேம் பர்மிஷன் இல்லாமல் யாருமே தனியாக போகக்கூடாது. ஓகே, உங்களுக்கு எதாவது ரெஸ்ட் ரூம் வந்துச்சுன்னா மேம் கிட்ட சொல்லுங்கள், நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே கமன் ஸ்டாண்டர்ட் லைன் கமன். மேம் நான் டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை கேம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறமா வாட்டர் கேம் கூட்டிகிட்டு போய்க்கலாம் மேம். ஓகே வாணியா மேம், நான் எல்லாத்தையும் லைனில் நிற்க வச்சு கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் முன்னாடி போங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் 2 பேர் கை பிடிச்சிட்டு என்னோட பின்னாடி வாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம போய் ட்ரை கேம்ஸ்லாம் விளையாடலாம். மேம் இந்த மஹிமா போய் அந்த கிளாஸில் நிற்கிறா மேம். அவங்கெல்லாம் வந்து அக்காங்க தானே மேம், அவங்கக்கிட்ட போய் நிற்கிறா மேம், எங்கள் கூட நிற்காம. இட்ஸ் ஓகே கவின். மஹிமா, நீ வந்து கவின் கிட்ட நில்லு. எஸ் மேம், ஐ எம் கமிங் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எல்லாம் ட்ரை கேம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் கேம் போய்க்கலாம். ஓகே, அதான் வாட்டர் கேம்ஸ், அதுக்கப்புறமா நம்ம போய்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ட்ரை கேம்ஸ்க்கு போய் விளையாடலாம். ஓகேவா? ரெடியா?
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு பெரிய கிளாஸ் கூட ஒரு சின்ன கிளாஸ் உட்கார வச்சுருக்கோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக உட்காந்துக்கணும். ஓகே, அந்த பெல்ட்டெல்லாம் கரெக்டாக மாட்டிக்கோங்க. இப்போ செக் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் ரைட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்ஜாய் த ரைட். ஓகே வாணியா மேம், வாங்க நம்ம கொஞ்சம் தள்ளி நிற்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரைட் ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே மேம், ஐம் கமிங் மேம். ஏய் ஜாலி, ரைடு ஸ்டார்ட் ஆக போகுது, ஜாலி. எல்லாரும் கோவை கொண்டாட்டத்துக்கு வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே உங்கள் பேர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைமில் உங்களுக்கு ஹாய் சொல்கிறேன்.